ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் சத்துணவுத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 288 வேக்கன்சி பார்த்தா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 288 வேக்கன்சியும் ஒவ்வொரு ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், பிடிஓ அலுவலகம் அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் ஒட்டி வைப்போம். ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த இடஒதுக்கீடு யார் அப்ளை பண்ணலாம், எந்த கம்யூனிட்டியை அப்ளை பண்ணலாம், எந்த முன்னுரிமை அற்றவங்க அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒட்டியிருப்போம். நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கலாம். எஸ்டி இருக்காங்க பழங்குடியினர், அவங்க மட்டும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், உங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி, ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணி லாஸ்ட் தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/4/2025 28/4/2025 அப்ளை பண்ணுங்கள். எங்கே அப்ளை பண்ணலான்னா தொடர்புடைய நகராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.